சங்கர் மெடிக்கோ அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தாவரத்தில் சந்ததியியல் மாற்றம், அதாவது அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், ரைட்டுங்களா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம எடுத்துக்காட்டா எங்கே பார்க்குறோம்னா மாமரத்தில் பார்க்குறோம். மாமரம்னு புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட அது படித்தா அதே தான் எல்லாத்துக்குமே. ஸோ அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், ரைட்டுங்களா? ஸோ சந்ததிகள் மாற்றம். அப்போ சந்ததிகள் எத்தனை சார் இருக்குன்னா, சந்ததிகள் 2 இருக்குங்க. தாவரத்தினுடைய சந்ததிகள் பெயர் 2. ஒன்று வந்து ஸ்போரோஃபைட், ஒன்று வந்து ஸ்போரோஃபைட், 2 வந்து கேமிட்டோஃபைட். ரைட். இப்போ இந்த ஸ்போரோஃபைட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, ஸ்போரோஃபைட்னா 2n. அது வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் 2nல இருக்கும். எக்ஸாம்பிள் மேங்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேங்கோவுக்கு வந்து குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா 40 குரோமோசோம். மேங்கோவுக்கு 40 குரோமோசோம், ரைட்டா? ஸோ 2nல வந்து 40 குரோமோசோம் இருக்கும். அப்போ கேமிட்டோஃபைட்னா அதுல பாதி, ரைட்டா? ஸோ இது வந்து டிப்ளாய்டு இரட்டை மையம். இது வந்து அப்ப n. என்னன்னா இதுல பாதி என்னது 20 குரோமோசோம். ஸோ 20 குரோமோசோம் அது வந்து ஹேப்ளாய்டு. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். மாமரத்து இதே தான் ஆஞ்சியோஸ்பெர்ம் எல்லாத்துக்குமே, எல்லா பிளான்ட்டுக்குமே இதே மாரி தான். அதாவது பிளான்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இங்கே நடக்கும். என்ன ஜென்ரேஷன் மாறி நடக்குதுன்னா, ஸ்போரோஃபைட்ல இருந்து கேமிட்டோஃபைட் வரும், கேமிட்டோஃபைட்ல இருந்து ஸ்போரோஃபைட் வரும், திரும்ப ஸ்போரோஃபைட்ல இருந்து கேமிட்டோஃபைட், கேமிட்டோஃபைட்ல இருந்து ஸ்போரோஃபைட், இப்படி மாறி மாறி. இது எப்படி நடக்குது? நம்ம வந்து எக்ஸாம்பிளோட அந்த மாமரத்தை எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா இது ஒரு டிஃபிகல்ட்டான சாப்டர் தான். இது வந்து புரிஞ்சிடும். இந்த ஒரு எக்ஸாம்பிள்லயே நான் டயக்ராம் போடுறேன், அதெல்லாம் புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? ரைட். சரி, ரைட். இப்போ நம்ம வந்து அந்த டயக்ராம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, பொதுவா நான் இப்போ சொல்றது வந்து ஆஞ்சியோஸ்பெர்முக்கு. ஸோ ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம், அதனுடைய பிளான்ட் லைஃப் சைக்கிள், அதாவது ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இப்படிதான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஸ்போர். ஸோ இந்த ஸ்போர் அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸ்போர் எப்பொழுதும் ஹேப்ளாய்டு தான், ரைட்டுங்களா? ஸ்போர் வந்து எப்பொழுதும் ஹேப்ளாய்டு. ஸோ ஹேப்ளாய்டு சிங்கிள் செல், ரைட்டுங்களா? ஸோ மாமரத்தில் நம்ம பார்க்குறோம் ஹேப்ளாய்டு சிங்கிள் செல், ரைட்டா? ஸோ ஹேப்ளாய்டு சிங்கிள் செல். என்ன சார் நம்ம எக்ஸாம்பிள் வந்து மாமரத்துக்கு பார்க்குறோம். ஸோ மேங்கோ ட்ரீக்கு பார்க்க உள்ள குரோமோசோம் அப்போ இதில் 20 இருக்கும். ஸோ 20 குரோமோசோம் இருக்கும், ரைட்டுங்களா? ஸ்போர்ல என்ன சார் அதில் ஸ்போர்னா, ஒன்று மைக்ரோஸ்போர், இன்னொன்று மெகாஸ்போர், ரைட்டுங்களா? மைக்ரோஸ்போர், இன்னொன்று மெகாஸ்போர். ஸோ 2 டைப் நம்ம மாமரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று மைக்ரோஸ்போர், இன்னொன்று வந்து மெகாஸ்போர். ஸோ மைக்ரோஸ்போர் அப்படின்னாக்க நமக்கு ஆண். ஸோ மகர்ந்த பையில ஸ்போரோஜினஸ் திசு, ரைட்டா? ஸோ ஆந்தர்ல உள்ள ஸ்போரோஜினஸ் திசு அது 2n இருக்கும். அந்த 2nல மியாசிஸ் செல் பகுப்பு நடந்து மியாசிஸ்னா என்னது? பேரே குன்றல் பகுப்பு. ஸோ ஸ்போரோஜினஸ் திசு வந்து இந்த இடத்துல நமக்கு 2n இருக்கும். ஸோ அதுல வந்து நமக்கு எதுல ஆந்தர்ல ஸ்போரோஜினஸ் திசுல 2n. ஸோ அந்த ஸ்போரோஜினஸ் திசுல மியாசிஸ் நடந்ததுன்னா நமக்கு என்ன மாறும்? மியாசிஸ் 1, மியாசிஸ் 1, அடுத்தது மியாசிஸ் 2. ஸோ அதில் வந்து நமக்கு மியாசிஸ் 2 ஸோ நடந்தால் 4 என்னென்ன கிடைக்கும்? 4 மைக்ரோஸ்போர் கிடைக்கும். அதான் இது 4 மைக்ரோஸ்போர். அதே போல மெகாஸ்போர் எங்க நடக்கும்? நம்ம அந்த ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரின்னு சொல்றோம் இல்லையா, கைனிஷியம். ஸோ அதில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஓவியூல்ஸில் உள்ள நியூசெல்லஸ் செல்ஸ் அதில் 2n இருக்கும். அந்த 2nல என்ன நடக்கும்? மியாசிஸ் நடந்து நமக்கு மெகாஸ்போர் ஃபார்மேஷன் ஆச்சு. அப்போ இந்த ஸ்போர் எதுல இருந்து வந்துச்சுன்னா 2nல இருந்து. அப்போ 2n வந்து நம்ம ஸ்போரோஃபைட். இந்த டயக்ராம் நான் கம்ப்ளீட் பண்ண உள்ள அது உங்களுக்கு புரியும், ரைட்டா? ஸோ ஸ்போர் வந்து 2 டைப்பு. ஸோ மாமரத்தில் ஒன்று மைக்ரோஸ்போர், இன்னொன்று மெகாஸ்போர். மைக்ரோஸ்போருங்கிறது ஆண், மெகாஸ்போருங்கிறது பெண்,
ரைட்டுங்களா? ஸோ பிரின்சிபல் ரைட். இது எல்லாமே என்னதுன்னா சிங்கிள் செல் தான். இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா மைட்டாசிஸ் நடக்குது. இந்த மைக்ரோஸ்போர்லயும் மைட்டாசிஸ் நடக்குது, மெகாஸ்போர்லயும் மைட்டாசிஸ் நடக்குது. ஸோ மைட்டாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர்ல எத்தனை செல்லா மாறுச்சுன்னா 2 செல்லா மாறும். என்ன அது? ஒன்னு வந்து வெஜிடேட்டிவ் செல், உடல செல். இன்னொன்னு வந்து ஜெனிரேட்டிவ் செல், உற்பத்தி செல். ஜெனிரேட்டிவ் செல், உற்பத்தி செல். ரைட்டுங்களா? ஸோ எல்லாத்துலயுமே நியூக்ளியஸ் என்ன எப்படி இருக்கும்னா ஹேப்ளாய்டு, n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் தான் இருக்கும். ரைட்டுங்களா? இது வந்து தான் இதற்கு பெயர் நம்ம கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறோம். பாருங்க, ஃபைட்டுன்னு எங்க வந்தாலுமே அது வெறும் பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஃபைட்டாலஜி, ஸ்டடி ஆஃப் பிளான்ட். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்க மெகாஸ்போர், அந்த ஒரு ஒரு மெகாஸ்போர் தோன்றுச்சிங்க இல்லையா? ஸோ அதுல வந்து நமக்கு மைட்டாசிஸ் நடக்குது. ஸோ மைட்டாசிஸ் நடந்து நமக்கு என்ன உருவாச்சு? 7 செல் 8 நியூக்ளியஸ் உடைய ஒரு எம்ப்ரியோ சாக் உருவாச்சு. ஸோ இந்த எம்ப்ரியோ சாக்ல 3 ஆன்டிபோடல் செல். ஸோ எல்லாமே என்ன தான், 2 போலார் நியூக்ளியஸ், இதுவும் என். அடுத்தது நமக்கு 2 சைனர்ஜிட்ஸ், நடுவில் ஒரு எக் செல். ரைட்டா? ஸோ எக், இது வந்து கேமிட்டோஃபைட். இது ரெண்டுமே நமக்கு வந்து கேமிட்டோஃபைட். இது வந்து என்ன கேமிட்டோஃபைட்? ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இது வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன், ஃபீமேல் கேமிட்டோஃபைட். நான் சொன்னல ஃபைட். ஸோ ஃபைட்னா பிளான்ட். அதே மாதிரி இது மேல் கேமிட்டோஃபைட். ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும்? மேல் கேமிட்டோஃபைட். ஸோ கேமிட்டோஃபைட்டினுடைய வேலை என்ன அப்படின்னாக்க கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ இனச்சல்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்டா? ஸோ இதுல என்ன இனச்சல்? ஸோ இங்க என்ன நடக்குது? கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ்னா இந்த ஜெனிரேட்டிவ் செல்ஸ்ல நமக்கு மைட்டாசிஸ் நடந்து 2 மேல் கேமிட், ஸோ 2 மேல் கேமிட் ஃபார்மேஷன் ஆகும். நம்ம இதை வந்து மேல் கேமிட்னு போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ மேல் கேமிட். அடுத்தது இதுல வந்து நமக்கு இந்த எக் இருக்குங்க இல்லையா? இந்த எக். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபீமேல் கேமிட். ஸோ எக்கை தான் நம்ம ஃபீமேல் கேமிட்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த எக் அதான் ஃபீமேல் கேமிட். ரைட்டா? ஸோ ஃபீமேல் கேமிட். இப்ப பாருங்க, நமக்கு கேமிட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் என்ன தான் இருக்கு? என். ரெண்டுமே என் தான். ஸோ ஹேப்ளாய்டு தான். இது வரலையும் நமக்கு ஹேப்ளாய்டு. கேமிட்டினுடைய வேலை என்னன்னா ஒரே வேலை தான், சிங்கமி, ஃபியூஷனா வருது. ஸோ ஆன் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே ஃபியூஷன், இணைந்து, அதற்கு இன்னொரு பெயர் சிங்கமி. ஸோ அது இணைந்து நமக்கு என்ன கிடைக்குது? சைகோட் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க ஃபியூஷன். ரைட்டா? ஸோ மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் நமக்கு ரெண்டும் ஒன்னா இணைந்துடு. ஸோ இதுக்கு பேர் நம்ம சிங்கமி. இதான் ஃபெர்டிலைசேஷன் சொல்லலாம், ஆர் கருவுறுதல். அப்படி அதான் கருவுறுதல்னு சொல்லலாம். இணைந்து நமக்கு என்ன உருவாயிடுச்சுன்னா ஸ்போரோஃபைட் உருவாகும். ஸோ ஸ்போரோஃபைட்டை நம்ம வேற கலர்ல போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ரெட் கலர். ஸோ இணைந்து, ஏன்னா எண்ணும் சேர்ந்து நமக்கு 2n. இந்த 2n என்பது ஒரு சிங்கிள் செல்லு தான் இந்த சைகோட். சைகோட் வந்து என்ன டெஃபினேஷன் சொல்லலாம்னா டிப்ளாய்டு சிங்கிள் செல். ரைட்டா? டிப்ளாய்டு சிங்கிள் செல். சைகோட்டுக்கு டெஃபினேஷன் இஸ் டிப்ளாய்டு சிங்கிள் செல். அப்ப என்ன ஆயிடுச்சு? எண்ணா இருந்தது 2n மாறிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இந்த டிப்ளாய்டுனுடைய வேலை இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இதுல என்ன நடக்குது அப்படின்னா மைட்டாசிஸ் நடக்கும். ஏன்னா சிங்கிள் செல்லா இருந்தா இப்ப நம்மளே வந்து பாருங்க, நம்ம மேல் கேமிட்ட ஸ்பெர்மும் ஓமும் ஜாயிண்ட் ஆகி சைகோட் ஃபார்மேஷன் ஆகுது. கண்ணுக்கே தெரியாது, சிங்கிள் செல். ஆனா அதுல நம்ம ஒரு குழந்தையா பிறக்க உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. என்னன்னா மைட்டாசிஸ் செல் பகுப்பு அதுல நடக்குது. மைட்டாசிஸ் நடந்து நமக்கு எம்ப்ரியோ ஃபார்மேஷன் ஆகும். அது அப்புறம் ஃபீட்டஸ், குழந்தை பிறந்தா இன்ஃபேன்ட்னு சொல்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் தாவரத்துக்கும். இப்ப இதுல வந்து சைகோட்ல என்ன நடக்கும்? அடுத்தது மைட்டாசிஸ்
செல் பகுப்பு, மைட்டாசிஸ் செல் டிவிஷன். மைட்டாசிஸ் மைட்டாசிஸ் நடந்து என்ன உருவாகுதுன்னா எம்பிரியோ. எம்பிரியோனா கரு. ஸோ அப்ப கருவுக்கு என்ன சார் டெஃபினேஷன்னா அது வந்து டிப்ளாய்டு மல்டி செல். ரைட்டுங்களா? ஸோ எம்பிரியோக்கு டெஃபினேஷன் வந்து டிப்ளாய்டு மல்டி செல். டிப்ளாய்டு மல்டி செல். ரைட்டுங்களா? மல்டி செல், பல செல். இப்ப இந்த எம்பிரியோ தான் சீடுல இருக்கும். ஒரு விதை, இப்ப மாமரத்தினுடைய விதையில என்ன இருக்கும் அப்படின்னாக்க அந்த பழம் மாங்கனி சாப்பிடுவீங்கல்ல, ஸோ அது வந்து நமக்கு அந்த மாங்கனி வெளியே வந்து எபிகார்ப்பு, நடுவுல சாப்பிட்றது ஃப்ளஷி பார்ட்டு மீசோகார்ப்பு, அந்த விதையை சூழ்ந்து இருக்கிற அந்த கடினமான பகுதி எண்டோகார்ப்புன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பெரிகார்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த ட்ரூப், அந்த அதுக்குள்ளார இருக்கின்ற அந்த சீடுல என்ன இருக்கும்னா எம்பிரியோ இருக்கும், எண்டோஸ்பெர்ம் இருக்கும், காட்லீடர். ரைட்டுங்க? இந்த மூணும் தான். காட்லீடர்னா விதை இலை. ஸோ அந்த மாமரம் முளைச்சி வர உள்ள அந்த விதை இலைனா அதுக்கு முளைச்சி வர்றதுக்கு உங்களுக்கு அந்த நியூட்ரிஷனை கொடுக்கும். ரைட்டா? ஸோ அப்ப நமக்கு வந்து இந்த சீடா நீங்க போடுறீங்க, சீடுல எம்பிரியோவா இருக்கும், அந்த எம்பிரியோ முளைச்சி வர உள்ள. ஸோ எம்பிரியோ முளைச்சி வர உள்ள எப்படி வரும்? ஸோ இது வந்து எம்பிரியோனல் ஆக்சிஸ். ரைட்டா? ஸோ எம்பிரியோனல் ஆக்சிஸ். இதுல இந்த காட்லீடன் இருக்கும். இந்த இது எம்பிரியோனல் ஆக்சிஸ், இது காட்லீடன் விதை இலை. இது எம்பிரியோனல் ஆக்சிஸ். ஸோ இதுல வந்து இது வந்து நமக்கு பிளிமியூல். பிளிமியூல்னா என்னன்னா முளை குருத்து. இதுல இருந்து தண்டு தொகுப்பு வரும், இலை, அந்த தண்டு, அந்த இது வந்து ராடிக்கல். ராடிக்கல்ல இருந்து நமக்கு வேர் தொகுப்பு, முளை வேர். ஸோ இதுல இருந்து வேர். அப்ப ஒரு மாங்கன்னு நீங்க விதைய போட்டீங்கன்னா மாங்கன்னு முளைச்சு வருது பாத்தீங்களா? ஸோ கீழே வேர் போகும், மேல இலை வரும். ஸோ இதுல இருந்து தண்டு தொகுப்பு. அப்ப இதுலயும் திரும்ப என்ன நடக்குது? மைட்டாசிஸ் நடக்குது நமக்கு. மைட்டாசிஸ். மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ் செல் பகுப்பு நடந்து நமக்கு என்னவா மாறுச்சுன்னா ஸ்போரோஃபைட்டா மாறுச்சு. அந்த ஒரு விதை, அதுல எம்பிரியோ இருக்கா, அதுவும் 2N ஸ்டேஜ் தான், அதுவும் ஸ்போரோஃபைட் தான். 2N இருந்தாலே ஸ்போரோஃபைட், வெறும் ஹேப்ளாய்டா இருந்தா கேமிட்டோஃபைட். அப்ப அது முளைச்சு நமக்கு மாங்கன்னா வருது பாத்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம ஸ்போரோஃபைட். 2N. அப்ப இங்கேயும் நமக்கு 2N. ரைட்டுங்களா? ஸோ எல்லாமே 2N. அப்ப ஸ்போரோஃபைட். அப்ப மாங்கன்னு முளைச்சி உடனே நமக்கு என்ன மாங்கனி கிடைக்காது. உடனே அது ஒரு 2-3 வருஷம் ஆகும். ஸோ 2-3 வருஷம் ஆகி மாமரத்துல என்ன பண்ணுன்னா பூ பூக்கும். ஸோ அந்த பூவுல ஆண் பூ பெண் பூ இருக்கு. ஸோ அந்த ஆண், அதாவது ஆண்ட்ரிசியம் கைனீசியம் இருக்கும் ஃப்ளவர்ல. அந்த அந்த கைனீசியம்ல இருந்து நமக்கு இது வந்து மாமரம் இப்ப நல்லா வளர்ந்து பூ பூக்குது. உங்களுக்கு பூ பூக்கவுல அந்த பூவுல வந்து நமக்கு ஆண்ட்ரிசியம். ஸோ ஆண்ட்ரிசியத்துல இருந்து என்ன தோன்றுச்சு? ஸ்போர். என்ன ஸ்போர்? மைக்ரோஸ்போர். அதே மாதிரி இது ஆந்தர்ல உருவாகும். ஆந்தர்ல உள்ள மகரந்த பையில உள்ள ஸ்போரோஜினஸ் திசுல மியாசிஸ் செல் பகுப்பு. அப்ப இங்க வந்து நமக்கு மியாசிஸ். மியாசிஸ்னாலே நமக்கு ரிடக்ஷன் செல் டிவிஷன், அதாவது 2N இருந்தது N மாறிடும், N குறைந்து விடும். அதான் இது. ஸோ அந்த புக்ல எப்படி படம் போட்டிருப்பாங்கன்னா இப்படி போட்டு இது 2N, இந்த 2Nல வந்து நமக்கு N. இப்படி. ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க, அதுல இருந்து 2 ரவுண்டு இப்படிதான் போட்டிருப்பாங்க. அதனுடைய மீனிங் இதான். மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. ஸோ 4 ஸ்போர் நமக்கு கிடைக்கும். ஆன் மைக்ரோஸ்போர் 4மே ஃபங்க்ஷனல் தான். ஏன்னா பாலினேஷன் நடக்கக்குள்ள நிறைய வீணா போயிடும். அதனால அது 4மே ஃபங்க்ஷனல். ஆனா மெகாஸ்போர்ல 4 உருவாகும். அந்த 4ல 3 டீஜெனரேட் ஆகி 1 தான் நமக்கு ஃபங்க்ஷனலா இருக்கும். அந்த ஏன்னா அதுல வந்து வீணாகாது. ஏன்னா அது வந்து ஓவியலுக்குள்ளாரியே, ஓவரியில உள்ள ஓவியலுக்குள்ளார இருக்கு, வீணாகாது. ஸோ மைக்ரோஸ்போர் தான் எதை தேடி போகணும்? அந்த ஸ்டிக்மாவை தேடி போலினேஷன் நடக்கிறதுக்கு போகும். அதனாலதான் அது மைக்ரோஸ்போர் இயற்கையிலேயே அதிகமாக இருக்கு. இது ஒண்ணே ஒண்ணுதான்.
அப்ப நமக்கு மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் எல்லாமே அது சிங்கிள் செல். அதுல மைட்டாசிஸ் நடக்குது. மைட்டாசிஸ் நடந்து மெகாஸ்போர்ல மைட்டாசிஸ் நடந்து 7 செல் 8 நியூக்ளியஸ். இதுல வந்து 2 செல்லா இருக்கு. அந்த 2 செல்ல ஜெனரேட்டிவ் செல்ல என்ன நடக்கும் நமக்கு? ஸோ 60%ல 2 செல்ல தான் வரும். அந்த பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்க என்ன ஜெனரேட்டிவ் செல்லுல இருந்து நமக்கு 2 மேல் கேமிட் ஃபார்மேஷன் ஆகும். இதுல எக் இருக்கு, அது ஃபீமேல் கேமிட், ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுது. சிங்கமி சைகோட் ஃபார்மேஷன். ஸோ சைகோட்ல மைட்டாசிஸ் நடந்து எம்பிரியோ, எம்பிரியோவில் மைட்டாசிஸ் நடந்து ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்ல தான் நமக்கு மலர். அப்ப நீங்க இதுல இருந்து தாவர ஒரு மாமரத்துல சந்ததிகள் யாராச்சும் கேட்டாக்க மாமரத்துடைய இலை 2n தான் ஸ்போரோஃபைட். அப்ப அதுல வந்து மேல் கேமிட்டோஃபைட் என்னது? மேல் கேமிட்டோஃபைட் வந்து நமக்கு இந்த போலன் கிரைன்ஸும் அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ல இருக்கக்கூடிய எம்பிரியோ சாக்கும் தான் ஹேப்ளாய்டு. இதை தவிர மீதி எல்லாமே டிப்ளாய்டு. அது எல்லாத்தையும் நம்ம ஸ்போரோஃபைட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ மாங்கனி, காய், அதுக்கப்புறம் அந்த தண்டு, வேறு, இலை எல்லாமே வந்து ஸ்போரோஃபைட்டு தான். ஸோ இந்த மகர்ந்த துகள், அடுத்தது எம்பிரியோ சாக் கருப்பை, இது மட்டும்தான் அதுல கேமிட்டோஃபைட். ஸோ இதுதான் நம்ம அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், ரைட்டா? ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ல ஸோ இதுல அதிக காலம் இருக்கக்கூடியது எது? இந்த ஸ்போரோஃபைட் தான். 2n தான் அதிகமா இருக்கும். ஏன்னா மாம்பழம் அந்த சீசன்ல தான், அந்த சீசன் அந்த ஏப்ரல் மேவுல கிடைக்கும். அதுலயும் என்ன கிடைக்கும்? அந்த பூவுல இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் தான். அப்ப நமக்கு இந்த போலன் கிரைன்ஸும் எம்பிரியோ சாக்கும் சிறிது காலம் தான் இருக்கும். மீதி எல்லா காலமும் இந்த ஸ்போரோஃபைட் இருக்கிறதுனால இதை வந்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், இரட்டை மைய வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.